என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வளர்ந்து வரக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல அழகான உபதேசங்களை வழங்கினார்கள், நல்ல தெளிவுரைகளை வழங்கினார்கள். அதே நேரத்தில் தம்மிடத்தில் கல்வி கற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் நல்ல அழகான முறையை கல்வியை வழங்கினார்கள். மேலும் இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விண்ணியலை கற்றிருந்தார்கள், வான சாஸ்திரங்களை கற்றிருந்தார்கள், மருத்துவத்திலே கைதேர்ந்தவர் இருந்தார்கள். கீமியா என்று சொல்லக்கூடிய இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தைகளையும் அவர்கள் கற்றிருந்தார்கள். மிக பெரும் ஞானியாக மிக பெரும் வலியுல்லாஹவா திகழ்ந்த அவர்கள் இந்த உலகத்தில் ஆன்மீக பெரியார்கள் எவ்வாறு அவர்கள் உலகத்திலே குறைந்த அளவு சுகத்தை அனுபவிப்பார்களோ அவ்வாறுதான் அவர்களும் அனுபவித்தார்கள். ஏனென்று சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விட்டால், வீட்டிலே ஏதாவது குறை வந்து விட்டால், எனக்கு அது இருந்தால் நன்றாக இருக்குமே, அதை எவ்வாறு பெற முயற்சிக்கலாம் என்று பல வழிகளில் நாம் சிந்திப்போம். ஆனால் ஆன்மீக பெரியார்கள் அவ்வாறு அல்ல. அல்லாஹுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்கள் இந்த துன்யாவிலே ஒரு சொற்ப சுகத்தை தான் அனுபவித்தார்கள். அந்த வகையில் ஆன்மீக பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிமார்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மிகவும் முரட்டுத்தனமான ஒருவித ஆடையை அணிவார்கள். சூப் என்று சொல்லக்கூடிய முரட்டுத்தனமான மிகவும் கனமான ஒரு ஆடையை தான் அணிவார்கள். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதெல்லாம் வெளியிலே செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டு செல்வார்கள். இதை கவனித்துக் கொண்டு வந்த ஒரு மனிதர் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கிறீர்கள், மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தினுடைய ஆசை உங்களையும் விட்டு வைக்கவில்லையே, விலை உயர்ந்த அதிகூடிய ஆடைகளை அல்லவா நீங்கள் அணிந்து செல்கிறீர்கள் என்று சொல்ல பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அந்த விலை உயர்ந்த ஆடையை கலட்டி காட்டுகிறார்கள். உள்ளே அவர்கள் அந்த ஆன்மீக பெரியார்கள் அணியக்கூடிய சூப் என்ற முரட்டுத்தனமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து காரணத்தை சொல்கிறார்கள். இந்த முரட்டுத்தனமான சூப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடைக்கு மேலால் ஏன் நான் இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தேன் தெரியுமா? நான் அந்த விலை உயர்ந்த ஆடைகளை அணியாமல் சூப் என்று சொல்லக்கூடிய அந்த முரட்டுத்தனமான ஆடைகளை மட்டும் நான் அணிந்து வெளியே சென்றால் உதவி தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய தோற்றத்தை பார்த்து என்னுடைய ஆடையை பார்த்து நான் ஒரு எளிய மனிதன் என்று நினைத்து என்னிடத்தில் எந்த விதமான உதவியும் கேட்காமல் சென்று விடுவார்கள். எனவேதான் என்னுடைய வசதிக்கேற்ப நான் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து வெளியே செல்கிறேன், உதவி தேவைப்படுவர்கள் என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அவர்களுடைய குணம். இன்று பல பேர்கள், பல மனிதர்கள் அவரிடத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு உதவி கேட்டு போனால் ஒன்று நினைக்க வேண்டாம், பிசினஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை, இருந்தாலும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் மக்கள் உதவி தேவைப்படக்கூடியவர்கள் உதவி கேட்டு வர வேண்டும் என்பதற்காகவே தன்னை ஒரு விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி தன்னை வசதியானவர்களாக காட்டிக் கொண்டார்கள். காரணம், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தேவையானதை நாம் கேட்காமலே தந்து விடுவார். அந்த அளவுக்கு ஒரு நற்குணம் மிகுந்தவர்களாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதே நேரத்தில் தன்னிடத்தில் கல்வி கற்ற, தன்னிடத்தில் உபதேசம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாணவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேச்சை சுருக்கிக் கொள்ளுங்கள், மிக சுருக்கமான பேச்சை கொண்டு மக்களுடைய மனதை தொடும் விதமாக உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து மாணவர்கள் கேட்கிறார்கள், மிக குறைந்த சொற்ப வார்த்தைகளை கொண்டு எப்படி மனிதர்களுடைய உள்ளத்தை தொடும் விதமாக பயான் செய்வது என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய உத்தரவுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த அடிபணிதல், உங்களுடைய அந்த வழிபாடு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு பயானாகவே மாறிவிடும்,
அதுவே மக்களுக்கு ஒரு நேர்வழிக்கான பிரகாசமா மாறிவிடும் என்று சொல்லி இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதே நேரத்தில் அழகான இனிய பண்புகளும் நல்ல குணமும் உள்ள இனிய பேச்சும் உள்ள இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமக்கு யாராவது அநியாயம் செய்து விட்டால், ஏதாவது துரோகம் செய்து விட்டாலும் கூட அவர்களுக்கு திருப்பி பழி வாங்காமல், அவர்களை எந்த விதமான அநியாயமும் செய்யாமல் அவர்களுக்கு நல்லதைத்தான் நாடினார்கள். ஒரு தடவை ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, உங்களுடைய சாச்சாவுடைய மகன் உங்களை பற்றி மிக மோசமாக பேசுகிறார் என்று சொன்ன பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் என்னுடைய சாச்சாவுடைய மகனை மன்னித்து விட்டேன், நீயும் அவரை மன்னித்து விடுவாயாக என்றார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மனிதர், உங்களை எவ்வளவு ஏசுகிறார், மனது வேதனைப்படும்படி ஏசுகிறார், அவரை போய் மன்னித்து விட்டேன், அல்லாஹ்வே நீயும் மன்னித்து விடு என்று சொன்னீர்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஏசியவர்களை நாங்கள் திருப்பி ஏசக்கூடாது, மாறாக அவர்களுக்கு நேரான வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். எனவேதான் அவரை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹும் அவரை மன்னிக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன் என்று துஆ செஞ்சார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நற்குணம் இருந்தவர்களாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் சொன்னானே, அதை அப்படியே தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக முழு உலகம் இஸ்லாத்தை அழகான முறையில் பரப்பியவர்கள். எந்த விதமான போராட்டமும் இன்றி, யாரையும் தன்னுடைய நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரையும் கொலை செய்யவோ, அடிக்கவோ, துன்புறுத்தவோ, ஏசவோ, பேசவோ இல்லாமல் இஸ்லாம் காட்டிய அழகான நற்குணத்தின் மூலமாக இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பரப்பியவர்கள் வலிமார்கள். அல்லாஹுடைய அவுலியாக்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே பல பேர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் பொருட்டவள் தான் உலகத்திலே மழையே பொழிகிறது. ஒரு மனிதருக்கு நல்லது கொடுக்கப்படுகிறது என்றாலும் அவர்களுடைய பொருட்டால் தான் கிடைக்கப்படுகிறது. நாம் கேட்டிருப்போம், அபுதால்கள், அகையார்கள், குத்துபுமார்கள், ஓசுகள் என்றெல்லாம் உலகத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் அவருடைய அந்தஸ்துக்கு இன்னொரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அங்கே வைக்கிறான். அதிலே ஆக மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் தான் ஹோஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். உலகத்திலே அக்குதாபுகள் இருப்பார்கள். நாங்கள் குத்துபுல் அக்குதாப் என்று சொல்கிறோமே, அதே போன்ற அக்குதாபுகள், அபுதால்கள், அகியார்கள், முஜபாக்கள் என்றெல்லாம் இருப்பார்கள். இந்த வகையில் இந்த வகையில் வந்தவர்கள் தான், இந்த வழியில் வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த மாதத்திலே நினைவு கூறப்படுகிறார்கள். மதீனாவிலே ஒரு குடும்பம், மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம், தன்னுடைய குடும்பத்துக்கு போதுமான வருமானமும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் இல்லையே என்று தவித்த அந்த குடும்ப தலைவர் மதீனாவுக்கு வெளியே எங்கேயாவது ஒரு ஊருக்கு சென்றால் நமக்கு ஏதாவது வருமானத்துக்கு போதுமான தொழில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த ஊரை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். ஊரை விட்டு வெளியேறி சென்றவர் ஒரு நாள் 2 நாள்கள்ல 12 வருஷமாக ஊருக்கு வரவே இல்லை. குடும்பமே கஷ்டத்தில், குடும்பத்துடைய வருமானம் போதாது என்பதனால் தான் அவர்கள் வெளியவே சென்றார்கள். ஆனால் போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. மனைவியும் தன்னுடைய வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கணவர் இன்று வருவார் என்று காத்தே 12 வருடங்கள் ஓடிவிட்டது. இந்த நிலைமையில் தான் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்காக அந்த பெண்மணி வருகிறார். வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, என்னுடைய கணவர் குடும்பத்துடைய வருமானம் போதாது என்பதற்காக, சரியான ஒரு தொழில் இல்லை என்பதற்காக, எங்களுக்கு வாழ்வாதாரம் போதாது என்பதற்காக வெளியேறி சென்றார். போனவரே தான். 12 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் அவர் வரவில்லை. ஹயாத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. நாயகமே, தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று அவர்களிடத்தில் வசீலாவாக துவா கேட்கின்ற நேரத்தில், துவா செய்யும்படி சொல்கின்ற நேரத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டிலே ரஜப பிறை 22 உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து முசல்லா விரித்து, அழகான விரிப்புகளை விரித்து, அதிலே மண்பாண்டங்கள், மண்ணால் செய்யப்பட்ட சட்டிகளை எடுத்து, அதிலே இனிப்பான வர்க்கங்களை, வஸ்துக்களை வைத்து, பல வர்க்கங்கள், இனிப்பான சாப்பாட்டு வர்க்கங்களை வைத்து
நீங்கள் என்னுடைய பாட்டனாரான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிலும் அஹ்லு பைத் உருவாகி வரக்கூடிய சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரிலும் சையதத்துனா ஃபாத்திமத்து பின்த் ஸுஹ்ரா ஃபாத்திமத்து பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலும் அதே போன்று அவருடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய பேரிலும் கடைசியாக என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள், என்னுடைய பெயரை சேர்த்து நீங்கள் பாத்திஹா ஓதி அதுக்காக துவா செய்யுங்கள். உங்களுடைய கணவர் கை நிறைய சம்பாத்தியத்தோடு பொன்னும் பொருளோடு வந்து சேர்வார்கள் என்று சொல்லி இமாம் ஜௌபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். ரஜபு மாதம் பிறகு 22 அவர்கள் சொன்னது போலவே அவர்கள் பாத்தியா ஓதுகிறார்கள். அந்த வஸ்துக்களை வைத்து பாத்தியா ஓதுகிறார்கள். ஒரு சில நாட்களிலே அந்த சென்ற மனிதர் பொன் பொருளோடு கை நிறைய சம்பாத்தியத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்த விஷயத்தை அந்த பெண்மணி என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு சில தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீடு, அந்த பெண்மணி இடத்தில் போய் சொல்கிறார், என்னுடைய கணவர் நீண்ட வருடங்களாக காணாமல் போயிருந்தார். இமாம் ஜௌபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நான் இப்படி சொன்னேன், அவர்கள் இவ்வாறு செய்ய சொன்னார்கள், நானும் அவ்வாறே செய்தேன். என்னுடைய கணவர் கை நிறைய சம்பாத்தியத்தோடு சென்றவர் திரும்பி வந்து விட்டார் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி கேலி கிண்டலாக சிரிக்கிறார். இமாம் ஜௌபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கேலி கிண்டலாக நகைத்து பேசுகிறார். இப்படி எல்லாமா நடக்கும்? அது ஒரு பக்கீர் வந்தாலு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த பக்கீரை போய் நம்புறீங்களே, அவரு செஞ்சிருப்பா, அவர் சொல்லி உங்க புருஷனும் திரும்பி வந்தாலும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று சொல்லி மிகவும் கேவலமாக அவர் எள்ளி நகையாடுகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய கணவர் ஒரு மிக பெரும் பதவி, அரசாங்க பதவியில் இருந்தவர். அந்த பெண்மணிக்கு அந்த பெண்ணுடைய கணவர் மிகப்பெரிய அரசாங்க பதவியில் இருந்தவர். திடீரென்று அவருடைய அந்த பதவி இழந்து வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வசதிக்கு எதுவுமே இல்லை, வருமானத்துக்கு எதுவுமே இல்லாமல் எளிமையாகி விடுகிறார். இந்த செய்தியை, இந்த நிகழ்வை பார்த்த அந்த பெண்மணி அப்பொழுதுதான் அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, அல்லாஹுடைய வெளியுல்லாவை நாம் பகைத்தோம், அல்லாஹ் எங்களுடைய யுத்தம் புரிய ஆரம்பித்து விட்டார். மன்னாதாலி வலியன் பக்கது ஆதம் துஹுபில் ஹர்ப், அல்லாஹுடைய வெளிமார்கள் யாராவது ஒருவரை பகைத்தாலும் அல்லாஹ் அவரோடு யுத்தம் செய்து விடுகிறான். அல்லாஹ் யுத்தம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் வாள் எடுத்துக்கொண்டு இங்கு வந்து யுத்தம் செய்வதல்ல, எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் இல்லாமல் போய்விடும், நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது வெளிமார்களை பகைத்துக் கொண்டால். அந்த நிலைமையை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த பெண்மணி அதை உணர்ந்து இமாம் ஜௌபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு, தான் செய்து தவறெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கை பழைய நிலைக்கு மாறியது என்பதை அவருடைய வரலாற்றை சுட்டி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்லாமல் இமாம் அவர்கள் ஒரு தடவை கடலோரமாக போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கப்பலோட்டி, அந்த கப்பலோட்டியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கப்பல் ஓட்டக்கூடியவன் மாலுமி, அந்த கப்பலோட்டியோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பலோட்டி எந்த கடவுளையுமே நம்பாத, கடவுளே இல்லை, உலகமே சும்மாதான் உருவானது என்றே நம்பக்கூடிய ஒரு நாத்திகன், அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இமாம் அவர்கள் அந்த கப்பலோட்டியை பார்த்து கேட்கிறார்கள், நீ என்றைக்காவது கடல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த நாத்திகன் சொன்னான், ஆம், நான் ஒரு தடவை படகை, என்னுடைய கப்பலை ஓட்டி செல்கின்ற பொழுது கடுமையான புயல் காற்று, அந்த புயல் காற்றில் கப்பல் அங்கும் இங்கும் ஆடி சரியாக நேராக போக முடியாமல் கப்பல் அப்படியே கவிழ்ந்தது, எல்லோருமே மூழ்கி இறந்து விட்டார்கள், நானும் மூழ்க பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு மரக்கட்டை அந்த கடலிலே மிதந்து வந்தது, நான் அதை பிடித்து கொண்டேன். அதை பிடித்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கின்ற நேரத்தில் கொஞ்ச நேரத்திலே அதுவும் என்னுடைய கைவிட்டு போய்விட்டது என்று சொன்னோம். அப்ப இமாம் அவர்கள் கேட்டார்கள், அந்த மரக்கட்டையும் கைவிட்டு போனதுக்கு பின்னால் உன்னை யாராவது காப்பாற்றுவார்கள், யாராவது வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்ததான்னு கேட்டார். அதற்கு நாத்திகன், ஆம், எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. யாருமே இல்லாத ஆழ்கடலில் உனக்கு கிடைத்த மரக்கட்டையும் உன்னுடைய கையை விட்டு போனதுக்கு பின்னால் உன்னை கைப்பிடித்து கரை சேர்த்தானே அவன் தான் அல்லாஹ் என்றான். அதோட அவனுடைய மனம் மாறியது. எதுவுமே இல்லாத நேரத்தில் எங்கேயோ இருந்து கடவுளையே மறத்த என்னையா அல்லாஹ் காப்பாற்றினான்னு சொல்லி கலிமா ஒளிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் நபிமார்கள் இஸ்லாத்தை காப்பாற்றியது. நபிமார்கள் இஸ்லாத்தை வளர்த்தும் இவ்வாறுதான், சஹாபாக்கள் இஸ்லாத்தை வளர்த்தும் இவ்வாறுதான், வலிமார்கள் அவ்வாறுதான் வளர்த்தார்கள், இன்றும் அவ்வாறுதான். தரீகாக்களுடைய மஷாஹிமார்கள் வலிமார்களாக இருந்து கொண்டு தன்னுடைய முரீதீன்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறுதான் இஸ்லாமிய வளர்ச்சி
வழிமார்களால் முன்னேறி வந்தது, இப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே போகிறது. இன்றும் இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டு போகிறது என்று சொன்னால் அது வழிமார்களுடைய வழிகாட்டி மூலமாகத்தான் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவிலே குத்துபுல் ஹிந்து என்று அழைக்கப்படக்கூடிய ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் அஜ்மீரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 90 லட்சம் காபிர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். இன்னொரு 10 லட்சம் சேர்ந்திருந்தா 1 கோடி. 90 லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். இன்றும் அவர்களுடைய அந்த பள்ளிவாசல அவர்களுடைய தர்காவிலே மக்கள் முஸ்லிம்கள் காபிர்கள் என்ற வேறுபாடின்றி டெய்லி வந்து கொண்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் போனால் பார்க்கலாம். எப்படி வந்தது, எப்படி, ஏன் அங்க போறாங்க, ஏன் அந்த தர்கால போய் ஓலியாக்களை போய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்யக்கூடியவர்களை நேசிப்பதற்காக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தானே, அந்த கூட்டத்தில் தான் அங்க போய் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிய கூட்டம் தான் நாங்களும். அதனால்தான் நாங்கள் வழிமார்களை என்ன செய்கிறோம், அவர்களுடைய கீர்த்திகளை, அவர்களுடைய கண்ணியங்களை, மகத்துவங்களை நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஏற்படுத்திய கூட்டம், அல்லாஹ் ஏற்படுத்தாத கூட்டம் என்று சொன்னால் இது கூடாது, இதெல்லாம் கூடாது, மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி போனவங்க எல்லாம் அல்லாஹ்வால் ஒதுக்கப்பட்டவர்கள். அமல் செய்வார்கள், தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், செய்வார்கள், ஆனா ஈமான் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஈமான்தாரி அவங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு வழியால போனா சைத்தான் மறுவழியா ஓடிவிடுவான் அப்படி என்று சொல்லப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களா, இல்லையா உமரே நீங்கள் என் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்க என்று கேட்டபொழுது என்ன சொன்னாங்க? நான் என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? உங்களுக்கு ஈமான் இல்லைன்னு. எவ்வளவு பெரிய சஹாபி, சொர்க்கவாதி என்று கூறப்பட்ட சஹாபிகளில் 2வது, ஷைத்தானே பயந்து ஓடக்கூடிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினா அல்லாஹ் அதற்கு தோதாக ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அவங்கள பார்த்து ஈமான் இல்லைன்னாங்க. காரணம் முஹப்பத்து குறவு. அடுத்த தடவையா தன்னுடைய வாயால தான் சொன்னாங்க, நான் என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டதுன்னாங்க. அவங்களுடைய தொழுகையை பார்த்து சொல்லல உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் என்று, அவங்களுடைய குர்ஆன் ஓதலை பார்த்து சொல்லல, அவங்களுடைய ஜிக்ர் ஸலவாத்தை பார்த்து சொல்லல, பள்ளிக்குள்ளே மஸ்ஜிது நபவியிலே இருந்து கொண்டே இருந்ததா அதை பார்த்து சொல்லல, என்ன முஹப்பத் வைக்கிறீங்களா இல்லையா, அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப். யாரை பத்தி சொல்கிறது? முத்தகீன்களுடைய பண்புகளை, ஹுதல்லில் முத்தகீன், அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் சொன்னார். மறைவான விஷயம் என்ன சொன்னா, எங்களமா யாக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை நம்ம பார்த்ததில்லை ஆனா ஈமான் கொண்டிருக்கிறோம், நபிமார்களை பார்த்ததில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம், வழக்குமார்களை பார்த்ததில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம், சுவர்க்க நரகத்தை பார்த்ததில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம், கபருடைய வாழ்க்கை பார்த்ததில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம். இதுதானே ஈமான். இது மட்டுமல்ல ஈமான், எங்களுடைய புத்திக்கு எது படலையோ அல்லாஹ் ஒன்றை செய்யும்படி சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும்படி சொல்கிறார்கள், அது எங்களுடைய புத்திக்கு சரியா படல என்று இருந்தாலும் அதையும் ஈமான் கொள்வதுதான் முத்தகீனுடைய பண்பு. நம்ம கேட்போம், அவங்க தான் கபருக்குள்ள எல்லாவா இருக்கு, நாம போய் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அதை எப்படி கிடைக்க முடிச்சு? அவங்க கேட்க சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, இதா தஹியத்தும் பில்லுமோதி, உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது தடமாற்றம் ஏற்பட்டு விட்டால் ஐனூனி யா இபாதல்லாஹ், ஐனூனி யா இபாதல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்களே. ஏன் அல்லாஹ்ட்ட இல்ல சொல்லணும்? அல்லாஹ்ட்ட கேளுங்கள் அல்லவா சொல்லணும். அல்லாஹ்வே என்று எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன இது கபராளியார்கிட்ட போயிட்டு கேட்கிறீங்க? கபராளி அவங்க மௌத்தா போயிட்டாங்களே கபருக்குள்ள, அவங்களுக்கு போய் கேட்டா அவங்களுக்கு எப்படி காது கேட்கும், கண் தெரியும், நீங்க போய் அவங்கள்ட்ட எங்களுக்கு தாங்கன்னு கேட்டா அவங்க எப்படி தருவாங்கன்னு கேட்கலாம். அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மௌத்து அவ்வளவுதான். மௌத்து என்றா என்னது? இன்திகாலு தாரின் இலா தாரின் ஆகர, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்வதுதான் மௌத்து. என்ன வீடு? இந்த துன்யா என்ற அழிந்து போற வீட்டிலிருந்து ஆகிரா என்ற அழியாத வீட்டுக்கு இடம்பெயர்ந்து போறதுதான் மௌத்து. அதுதான் மௌத்தே தவிர மண்ணோட மண்ணாய் போறது இல்லை. நான் மௌத்தா போனாலும் நீங்க மௌத்தா போனாலும் உங்களுக்கும் கபருக்குள்ள கண் தெரியும், காது கேட்கும், வாய் பேசும். கேட்குமா இல்லையா? ஆதாரம் இருக்கா இல்லையா? ஒரு மனிதர் மௌத்தா போய் அடக்கம் செய்யப்பட்டு விட்டா கபருக்குள்ள 2 மலக்குமார்கள் வருவார்கள். எல்லாருக்கும் தெரியும். மர் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்கன்னு கேட்பார்களே. காது கேட்காத என்று சொன்னா அல்லாஹ் மடையனா இவங்களை அனுப்புறதுக்கு அவங்கள்ட்ட போய் மர் ரப்புக்குன்னு கேளுன்னு சொல்லி
இல்ல காது கேட்டா தானே பதில் சொல்லணும். அல்லாஹு ரப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல் இஸ்லாமு தீனி சொல்ல முடியுமா? வாய் பேசினா தானே சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை காட்டி இவங்க யாருன்னு கேட்டா இவங்க என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு கண் பார்வை இருக்கணுமே, இருந்தா தானே சொல்ல முடியும். அப்ப மௌத்தா போனா எல்லாமே முடிஞ்சோன்னு சொன்னாக்கா இந்த மனிதர்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேள்வி சொல்றது அல்லாஹ் அடையனா இல்ல வந்து கேட்டவங்க அடையனா? அப்ப எல்லாருக்கும் இருக்குது பார்வை, எல்லாருக்கும் பார்வை இருக்குது, வாழ்க்கைன்னு இருக்கு. கபருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த உலகத்தோட மௌத்தோட எல்லாம் முடிஞ்சோன்னா கபருடைய வாழ்க்கையில எதுக்கு நரக வாழ்க்கையும் சுவர்க்க வாழ்க்கையும்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கியாமத்து நாளுடைய கஷ்டங்களை பத்தி சொன்னா அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மறுமையுடைய கஷ்டங்கள். கபருடைய வாழ்க்கையை சொன்னா தேம்பி திரும்பி அழுவாங்களாம், தாடியெல்லாம் நலையிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அவ்வளவு பெரிய கியாமத்தினுடைய அமளிகள் எல்லாம் சொல்லப்பட்டது அமைதியா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க கபருடைய வாழ்க்கைன்னு சொல்லி அழுகுறீங்களே, என்ன காரணம்னு கேட்டு அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாளைக்கு முன்பாக வரக்கூடியது கபருடைய வாழ்க்கை. இங்க சரின்னு சொன்னா அங்க சரி, இங்க நாங்க தப்பிட்டோம் கபருல தப்பிட்டோம்னு சொன்னா மறுமையில தப்பிடலாம். இங்க பிள்ளையாடத்தான் அங்க பிள்ளை. அதுதான் என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்னாகும் என்று நினைச்சு நான் பயந்தேன் என்றாங்க. யாரு பயப்படுறாங்க? எங்களை மாதிரி சாதாரண மனிதர் அல்ல, சொர்க்கவாதி என்றே சொல்லப்பட்டவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கூடவே இருந்தவங்க, இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவங்க, எவ்வளவோ அள்ளி அள்ளி செலவு செஞ்சவங்க, அவங்க பயந்தாங்க கபருடைய வாழ்க்கைக்கு. நம்ம துன்யாவில கண்டவனுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் உலகத்துல இவ்வளவு சோதனை. அல்லாஹ்வுக்கு பயப்படாம கண்டவனுக்கெல்லாம் பயந்து அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ அவன் அப்படி சொல்வானோ இப்படி சொல்வானோ வாழ்ந்தனால்தான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தனால்தான் நமக்கு வரக்கூடிய அரசாட்சியாளர்கள் கூட கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களை போட்டு மிதிக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறையில் பயப்படல, அல்லாஹ் சோதனை இறக்கி கொண்டிருக்கிறார். அப்பாசியா கலீஃபா காலம் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அப்பாசியா கலீஃபா காலம், மன்சூர் என்று சொல்லக்கூடிய மன்னர் கொடியவனாக இருந்து கொண்டு பக்தாதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீது பொறாமையும் விருப்பம் ஏற்படுகிறது. காரணம், அவர்களுக்கு நாளடைவில் மகத்துவம் கூடிக்கொண்டே போகிறது. இமாம் அவர்களுடைய சில ஆதரவாளர்கள் அப்பாசிய கிலாபத்துக்கு எதிராக அவர்கள் புரட்சி செய்கிறார்கள். அவர்களுக்காக ஈரானிலிருந்து ஜக்காத்து பொருளாதாரம் எல்லாம் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. இதை பார்த்து மன்னர் மன்சூருக்கு கடுமையான கோபமும் பொறாமையும் ஏற்படுகிறது. இவர்களை அழித்து ஒழிக்கவே வேண்டும் என்று நாடி என்ன செய்கிறார்கள், ஒரு தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து ஒரு ஆளை அனுப்பி அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். இமாம் அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் வருகிறார்கள். ஆனால் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. அதனால் இமாம் அவர்களுடைய மகத்துவத்தை போற்றி பரிசுகளும் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனாலும் அவருடைய பொறாமை குறையவே இல்லை. எப்படியாவது இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மறுபடியும் என்ன செய்கிறார், பக்தாதுக்கு இமாம் அவர்களை வர சொல்கிறார். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அரசருடைய மாளிகைக்குள்ளே வருகிறார்கள். வருகின்ற பொழுது இந்த மன்சூர் என்று சொல்லக்கூடிய இந்த அப்பாசிய கலீஃபா மன்னர் நேர்மாற்றமாக நடந்து கொள்கிறார். இமாம் அவர்களை அன்போடு ஆதரவோடு உள்ளே வரவைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து உபசரித்து விட்டு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் மதீனாவுக்கே போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதீனாவுக்கே திருப்பி அனுப்புகிறார்கள். இதை பார்த்து அவருடைய அமைச்சருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, இமாம் அவர்கள் தாழ்த்த வேண்டும், அவர்களை புரட்டி ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே அவர்களை வர சொன்னீர்கள், என்ன அப்படியே நேர்மாற்றமாக நடந்து கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது மன்னர் மன்சூர் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய அரசவைக்குள் உள்ளே வருகின்ற பொழுது நான் கண்டேன், அவர்களுடைய தலைக்கு மேலாக ஒரு பாம்பு படம் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு என்னை எச்சரிக்கை செய்து நான் கண்டு மறந்து போனேன். அதோடு நான் அவர்களுடைய விஷயத்தில் கை வைப்பதில் என்று அப்படியே முடிவு செய்து அவர்களை அன்போடு அரவணைத்து உபசரித்து அனுப்பினேன். அப்ப அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நேசித்தவர்களை, தனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை இப்படி கண்ணியப்படுத்துகிறார். அவர்களுடைய மகத்துவம் என்ன, கண்ணியம் என்ன என்பதை அந்த வெளிமார்களை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்த வெளிமார்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வைக்கிறான். அந்த வகையில் நாங்கள் எடுத்து சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கூட்டம். எங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வேற வைத்திருக்கிறார், ஹுப்பு பாட்டி. ஹுப்பு பாட்டி என்று பட்டப்பேர் வைத்திருக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா ஹுப்பில்லாட்டி ஈமானே இல்லை. ஹுப்பு பாட்டி தான் நாங்க, ஹுப்பில்லாட்டி ஈமானே இல்லை. அப்ப எங்களை பார்த்து ஹுப்பு பாட்டின்னு சொன்னா சொல்றவன் யாரு? ஹுப்பே இல்லாதவன். உண்மையில நாங்க ஹுப்பு பாட்டி தான். அதனால தான் நபிமார்களை நேசம் வைத்திருக்கிறோம்,
சஹாபாக்களை நேசம் வைக்கிறோம், ஓலியாக்களை நேசம் வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், நேசம் வைத்தீர்கள் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி எந்த பாவமே செய்யாமல் அநியாயங்கள் செய்யாமல் அப்படியே வாழ்வதுதானே நேசம். நீங்க என்ன அவங்கள புகழ்ந்து பாராட்டி மகத்துவங்களை பேசி ஓடுதல்ல மோதி இதை சொன்னா மட்டும் நேசம் வந்துடுமான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில வாழ்வது ஒவ்வொருவரும் அவனுடைய உள்ளத்தை பொறுத்து. அவன் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறான்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல முடியும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி. அவன் தனிமையில எப்படி நடந்து கொள்கிறான், பகிரங்கமா எப்படி நடந்து கொள்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. ரகசியமா எப்படி நடந்து கொள்கிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பரலான அமல்கள் எல்லாம் அவனோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நேசம் என்பது எல்லோருடன் சம்பந்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார் அல்லவா, நாயகமே அல்லாஹ்வுடைய ரசூலே கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டாங்க. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, அந்த கியாமத் நாளுக்கு நீ என்ன தயார்படுத்தி வைத்தான்னு கேட்டாங்க. அந்த மனிதர், நான் பெருசா நபிலான மற்ற பரல் அல்லாத அமல்கள் எதுவும் பெருசா செய்யல, ஆனா நான் தங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ யாரை நேசித்தாயோ அல் மர்உ மஅமன் அஹப்ப, நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் கியாமத் நாள் இருப்பாய், சுவர்க்கத்தில் இருப்பாய்னாங்க. நேசம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கியாமத் நாள் சுவர்க்கத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறது. இது போதுமே பெரிய பாக்கியம். அப்ப இதனால் தான் நாங்கள் நேசிக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கீர்த்திகளை பற்றி சொல்ல போனால், அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஊருக்கு போவதற்காக வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம், எல்லாமே கிறிஸ்தவ பாதிரிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கிறிஸ்தவ பாதிரி தலைமைத்துவம் எல்லாம் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாதையிலே சென்றவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது, சும்மா எட்டி பார்ப்போமே என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய அந்த நிகழ்வை எட்டி பார்ப்பதற்காக உள்ளே செல்கிறார்கள். தம்முடைய கூட்டத்தில் ஒரு முஸ்லீமான ஒருவர் வருவதை பார்த்த அந்த கிறிஸ்தவ பாதிரி தலைமைத்துவம் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்க முஸ்லீமான்னு கேட்கிறாங்க. ஆமா, நான் முஸ்லீம் தான் என்று அவர் முஸ்லீம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள். கிறிஸ்தவ பாதிரி அவர்கள், எனக்கு 3 சந்தேகங்கள் உண்டு. இஸ்லாத்திலே சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயத்தில் 3 சந்தேகம் எனக்கு உண்டு. அந்த 3 சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்தி வைக்க முடியுமா என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமைதியாக, கூறுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அப்ப அந்த கிறிஸ்தவ பாதிரி தலைமைத்துவத்தில் உள்ள அந்த தலைவர் கேட்கிறார், உங்களுடைய இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்தில் ஒரு பழமரம் இருக்குதான், பழங்கள். அந்த பழங்களிலே சுவர்க்கவாதிகள் எவ்வளவுதான் பழங்களை பறித்தாலும் குறைவதே இல்லையாமே, அது எப்படி பறித்தா எடுத்தா எப்படி குறையாமே இருக்கும்? குறையத்தானே செய்யும். இது எனக்கு புரியவில்லை, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அதை பற்ற வைத்து, அந்த பற்ற வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தியால் மற்ற மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கின்ற பொழுது இந்த முதலாவது இடத்த இந்த மெழுகுவர்த்தின் ஒளி குறையுமான்னு கேட்டாங்க. வெளிச்சம் குறையாது. அத மாதிரிதான் அங்கே அப்படின்னு சொன்னோடனே பாதிரியாருக்கு ஒரு திருப்தி, அழகான பதில். ஏன்னா அந்த பாதிரியார் ஒரு நிபந்தனை போட்டார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், ஆனா அல்லாஹ் நினைச்சா இதை முடியும் என்று பதில் சொல்லக்கூடாது, சரியான சாத்தியத்தோட பதில் சொல்லணும் என்று நிபந்தனை போட்டதினால் இவர்கள் இந்த பதில் அந்த பாதிரியாருக்கு திருப்தியை தந்தது. அழகான பதில், உலக நடைமுறை. அதுக்குள்ளமாய் பதிலை தந்துட்டாங்க. 2வது கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறதா, 6 விதமான சுவைகளையும் தருகிறதா, 6 விதமான சுவைகளை தருகிறதாம். அது எப்படி ஒரே ஒரு நீரூற்று 6 விதமான சுவையை தரும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மனிதன் இருக்கிறானே, மனிதனுடைய உடம்பில் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் உவர்ப்பு தன்மை உள்ளது, உப்புத்தன்மை. வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர் இனிப்புத்தன்மை உள்ளது. அவனுடைய சிறுநீர் காரமானது, மலம் வேறொரு சுவையானது. ஒரு மனித உடம்பிலிருந்து இத்தனை சுவைகளை வெளியாக்கிய அல்லாஹ்வுக்கு 6 சுவைகளை சுவர்க்கத்தில் வெளியாக்க முடியாதான்னு கேட்டாங்க. 2வது பதிலும் அழகான பதில், உலக நடைமுறையோடு ஒத்து போற பதில். அந்த பாதிரியார் இன்னும் சந்தோஷப்படுகிறார். 3வதாக கேட்கிறார், சுவர்க்கத்திலே சுவர்க்கவாதிகள் என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் மலஜலமே கழிக்க மாட்டார்களாமே, அது எப்படி மலஜலம் கழிக்காம இருக்க முடியும்? இருந்தா வெளியில போகத்தானே செய்யும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகி 10 மாதம் இருக்கிறது. 10 மாதம் அது வளருவதற்காக அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். உணவை உண்ட குழந்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ளே மலம் கழிக்கிறதா, சிறுநீர் கழிக்கிறதா?
என்று கேட்ட பொழுது அந்த பாதிரியாருக்கு இன்னும் பதில் அழகான முறையில் கிடைத்து விட்டது. உலக நடைமுறையோட பதிலை சொல்லிவிட்டீர்கள், எங்களுக்கு முழு திருப்தியா இருக்கிறது என்று சொன்னதுடன் அங்கிருந்த எல்லா பாதிரிமார்களும் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், உலக நடைமுறையோடு ஒத்த பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி வாய் முடிப்பதற்குள் அங்கிருந்த தலைமை பாதிரியார் கேள்வி கேட்டவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்க அங்கிருந்த எல்லா பாதிரிமார்களும் ஒருத்தர் பின் ஒருத்தராக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாம் ஹக் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு அழகான முறையில் பதில் கொடுத்து மெல்லியாக தன்மையாக எளிமையாக பதில் சொல்லி உலக நடைமுறை பதிலை சொல்லி அத்தனை பேருமே இஸ்லாத்துக்கு வர காரணமா இருந்தவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அப்படிப்பட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்பாசிய கலீஃபாவால் பொறாமை கொள்ளப்பட்டவர்கள். அப்பாசிய கலீஃபா மன்னர் மன்சூர் பொறாமை கொண்டது கடைசி வரைக்கும் விடவே இல்லை. தன்னுடைய ஒற்றைப்படை தலைவன் ஒருவனை அழைத்து சொல்கிறான். அவர் சொல்கிறார், அவரை கூப்பிட்டு காதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். ரகசியத்தை சொன்னவுடன் அந்த ஒற்றைப்படை தலைவன் அங்கிருந்து போய்விட்டான். சில நாட்களுக்கு பின்னால் மதீனாவிலே இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமைதியான முறையில் இபாதத் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நல்ல அறிவுரைகளை கேட்பது போன்று கேட்டு கேட்டு வருவான். இப்படியே இருந்த ஒரு நாள் ஒரு தட்டிலே திராட்சை பழங்கள் நிறைய எடுத்துக்கொண்டு போய் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில், நாயகமே நான் கொண்டு வந்தேன், அன்போடு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிட வேண்டும் நாயகமே என்று கேட்டுக்கொண்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு திராட்சை பழம் எடுத்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு விளங்குகிறது ஒரு திராட்சை பழத்திலே நஞ்சி வைக்கப்பட்டிருக்கிறது, விஷம் உள்ளே இறங்கி விடுகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகனார் மூசல் காலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து அவர்கள் சில உபதேசங்களை செய்துவிட்டு தம்முடைய மாணவர்களுக்கு சில உபதேசங்களை செய்துவிட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விஷமேற்றி கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய உடம்பை குளிப்பாட்டப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் உடுத்த இஹ்ராம் உடையை கொண்டும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைப்பாகையினுடைய துணியை கொண்டும் அவர்கள் கஃன் செய்யப்பட்டு ஜன்னத்துல் பக்கீயிலே அவருடைய பாட்டனாருக்கும் தந்தையாருக்கும் அருகாமையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனவே வெளிமார்களை கொண்டு எங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் கேட்டு பெறுகின்ற பொழுது அவர்களை முன்வைத்து கேட்டால் அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தருவான் என்பதற்கு ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இதற்கு தகுந்த ஆதாரமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தஹூ இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மூமின்களுக்கு தான் சொல்றான், எல்லாருக்கும் சொல்லல. மூமின்களே, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகிக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், வசீலாவை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். வசீலா என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு துணை சாதனம், ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதா அல்லவா? எந்த மனிதனும் உதவி இல்லாமல் உலகத்துல வாழவே முடியாது. எந்த மனிதனும் உலகத்தில் உதவி இல்லாமல் வாழவே முடியாது. முஸ்லீமாக இஸ்லாமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு உதவி தேவை. ஒரு காபிர் முஸ்லீமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு களிமா சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவை, அவர் தான் வசீலா இல்லையா? ஒரு காபிர் இஸ்லாத்தை தழுவணும் ஆசைப்படுகிறார், சும்மாவே வருவாரா? ஒன்றுமே தெரியா, அவர் சும்மாவே முஸ்லீம்கள் செய்கிற மாதிரி ஒழுங்கெல்லாம் பழகி கொண்டு தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் களிமா சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் தான் வசீலா. இதுதான் வசீலா. ஒரு ஆளுக்கு இன்னொரு துணையா இருப்பதுதான் வசீலா. அதே போன்று வசீலாவுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அல் மன்சிலத்துல் அலா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உள்ள மிக உயர்ந்த இடம். அது யாருக்குமே கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அதனால தான் நாங்க பாகதுவால ஆத்து சையதுனா முஹம்மதுல் வசீலான்னு கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசீலாவை கொடுப்பாயாக யா அல்லாஹ்னு கேட்கிறோம். இதனுடைய சரித்திரம் பெருசு, அதை பேசுவதற்கு நேரம் போதாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் முடிவுக்கு வருகிறேன். அதற்கு முன்னால் இந்த ரஜபுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்து ஸாலிக தீனுல் கய்யிம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே வருஷத்துக்கு 12 மாதங்கள் தான். அல்லாஹ் இந்த துன்யாவை படைத்த காலத்திலிருந்து வருஷத்துக்கு 12 மாதங்கள் தான் என்று உறுதியா சொல்கிறான். ஏன் உறுதியா 12 சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு முன்னால் முந்தைய சமுதாய மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு 13-14 மாதங்கள் வைத்தார்கள். அவருடைய வசதிக்கேற்ற மாதிரி மாதங்களை குறைத்தார்கள், கூட்டினார்கள். சில காலங்கள் அவருக்கு வசதி எல்லாம் தேவையான பொழுது மாதங்களை குறைத்தார்கள், வசதி கூட தேவைப்படுகின்ற பொழுது மாதங்களை கூட்டினார்கள். ஆனா அல்லாஹ் சொன்னான், எப்படியும் இல்லை, 12 மாதங்கள் தான் என்று சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னால் அது 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். எது? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் சங்கையானது. அடுத்ததாக ரஜபு மாதம் சங்கையானது. அப்ப இந்த 4 மாதம் மட்டுமா சங்கையானது? மற்றதெல்லாம் சங்கையானது இல்லையான்னு கேட்டா எல்லாமே சங்கையானதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமே ரபியுல் அவ்வல், அதை விட சங்கையான மாதம் ஒன்று மிக்கியா இல்ல. அடுத்ததாக ரமலான் மாதம்,
சுண்ணத்தான் ஒரு அமல் செஞ்சாலும் பரந்துடைய கூலி கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அதற்கு லட்சக்கணக்கில் கூலி கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சங்கையான மாதம். அப்ப இந்த 4 மாதத்தை மேல் சங்கையான மாதம் அல்லாஹ் சொன்னா இந்த 4 மாதத்தை சண்டை பிடிக்காதீங்க. ஏன்னா காப்பிர்கள்டையும் ஒரு வழக்கம் இருந்தது. இந்த குர்ஆன் வசனம் இறங்கவும் முன்னாலேயே அவங்க இந்த 4 மாசத்துல யுத்தம் செய்ய மாட்டாங்களா. அது அப்படியே பின்பற்றும்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். கொண்டு வந்த உருவாக்கியது காப்பீர்கள். அல்லாஹ் சொன்னா நீங்க அதை அப்படியே பின்பற்றி போங்க முஸ்லீம்களுக்கு சொல்லிட்டான். அதே 4 மாதத்துல வேண்டுமென்றே அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கு. எனவே கண்ணியமான இந்த மாதத்தில் எந்த விதமான சச்சரவுகளும் எந்த விதமான வீண் பேச்சுகளும் யாருடன் சண்டையும் போட்டுக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, மாமாயினா கோலிக ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்று சொல்வதற்கு என்ன காரணம், என்ன அர்த்தம் என்று கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, லியன்னஹு மக்சூஸுன் பில் மக்ஃபிரா, இது பாவங்களை மன்னிப்பதற்காகவே சொந்தமாக்கப்பட்ட மாதம் என்றாங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் நிறைய மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மன் அல்லமா ஷஹ்ர ரஜப, யார் ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தினாரோ ஃபக்கது அல்லமா அன்ரல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தி விட்டார். வமன் அல்லமா அன்ரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய கட்டளை அன்றை கண்ணியப்படுத்தினாரோ அதுஹலஹு ஜன்னாத்து நஈம், அல்லாஹ் அவரை ஜன்னாத்து நஈம் என்ற சுருக்கத்தில் நுழைய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குடும்ப சச்சரவோடு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு தம்பதிகளுக்கு மத்தியில் அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு பிரிந்திருப்பவர்கள் இந்த மாதத்திலே ஒன்று சேர்ந்து அவர்கள் மேலே தவறு இருந்தாலும் எங்கட மேலதான் தவறு இருக்கிறது என்று சொல்லி தாழ்மையாக போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாங்க ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அந்த முறையில் வாழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கையில் முறையில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையா வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர ரமதான் வ வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆன் ஆனா அல்லைலி வ ஆனா அன்னஹார் பிரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.